பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வகஃபா ஸலாத்து வஸ்ஸலாம் அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா ஹுசூஸன் அலா அஃதலிஹின் வ ஹாக்கிமின் நபியீன் முஹம்மதின் அல் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா தரக்து பஅதி ஃபித்னத்தன் அضرு அலர் ரிஜாலி மினன் நிசாஇ. சஹீஹுல் புகாரில் 5096வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆண்களுக்கு பெண்களை விட அதிகமாக தீங்கு செய்யும் சோதனையை எனக்கு பிறகு நான் விட்டு செல்லவில்லைன்னு சொல்றாங்க. ஸோ அல்லாஹு தாலா ஆண்களுக்கு மிகப்பெரிய சோதனையாக பெண்களை தான் படைத்துள்ளான். A well-behaved woman seldom make history. நல்ல நடத்தை கொண்ட பெண்கள் அரிதாகவே வரலாற்றை உருவாக்குகிறார்கள். இது அமெரிக்காவில் உள்ள வரலாற்று ஆய்வாளர் லூரெல்லோ தச்சரோரிச் அவங்க சொன்னது. நல்ல நடத்தை கொண்ட பெண்களால் அரிதாகவே வரலாற்றை உருவாக்க முடியும். எடுத்துக்காட்டாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முதலில் ஈமான் கொண்ட பெண்மணி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் வந்த பிறகு மக்கால இருக்கக்கூடிய காஃபிர்களால நிறைய சோதனை வந்தது. அப்போது பொருளாதார ரீதியாகவும் சரி, மனது ரீதியாகவும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. She contributed to our beloved prophet and prophecies both physically and mentally. அடுத்து சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள சொல்லலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சொல்லலாம். ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சொல்லலாம். Each messenger is fortunate to have a kind woman assisting in spreading their prophecies. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபிமார்களுமே அவங்களுடைய தூதுவத்தை பரப்புவதற்கு பெண்கள் நிறைய விஷயத்துல உதவி பண்ணியிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய இஸ்லாமிய மார்க்கத்திற்காக முதல்ல உயிர் தியாகம் செஞ்சது ஒரு பெண்மணி தான். ஆண்களில் கூட யாருமே கிடையாது. முதல்ல உயிர் தியாகம் செஞ்சது சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இஸ்லாம் வளருவதற்கு எப்படி பெண்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறதோ அதே போன்று இந்த உலகத்தில் குழப்பங்கள் தோன்றியதற்கு அதிகமான பங்களிப்பு பெண்களுக்கும் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியான அவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த செயலாக இருக்கலாம். ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்துல த பர்ருஜி ஜினா போன்ற பாவங்கள் தோன்றியதற்கான காரணமாக இருக்கலாம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காலத்துல சமுதாயத்திற்கு ஹுஜ்ஜத்தாக அனுப்பப்பட்ட ஒட்டகம் வெட்டப்பட்ட சம்பவமாக இருக்கலாம். இது மாதிரியான ஃபித்னாக்கள் தோன்றியதற்கு பெண்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார்கள். இன்றைக்கு பார்க்கக்கூடிய வரலாறும் அதே போன்றுதான். பெண்களுடைய வலையில விழுந்ததால அழிக்கப்பட்ட சமூகம். இந்த வரலாறை தொடர்வதற்கு முன்னாடி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரரான யெசுவை பத்தி லைட்டா பார்த்துட்டு வருவோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி ஒரு பெரிய குடும்பம் இருக்கிறதோ அதே போன்று தனக்கும் ஒரு பெரிய குடும்பம் உருவாக வேண்டும் என்று யெசு தன்னுடைய 40 வயதுல திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. இதுல ஒரு விஷயத்தை முக்கியமா கவனிக்கணும். யெசுவுக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் இருந்த ஒரு சின்ன வேறுபாடு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில தாமாக இருக்கட்டும், தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், அந்தஸ்து பெரிதாக இருந்தாலும் சரி, சிறிதாக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்குள்ள தான் திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எப்படின்னு சொன்னா, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூட தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய குடும்பத்திற்குள்ள, அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தாய் மாமாவுடைய மகளை தான் திருமணம் முடிச்சாங்க. அவர்களுடைய 12 பிள்ளைகளும் அதே போன்றுதான் இருந்தாங்க. ஏன் இப்ப கூட யூதர்கள் வெளியில திருமணம் முடிக்க மாட்டாங்க. அவங்களுடைய சமுதாயத்துக்குள்ளதான் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுப்பாங்க. இதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் இப்படிதான் இருந்தாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் அதே போன்றுதான். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 3 பேருமே மற்ற சமுதாயத்தை இழிவா பார்த்ததில்லை. அவர்களுடைய விருப்பம் தான் குடும்பத்துக்குள்ள திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களே அன்றி அவர்கள் வேற இனத்திலிருந்து திருமணம் முடிப்பதை இழிவாக பார்க்கவில்லை. எடுத்துக்காட்டாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கூட ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள திருமணம் முடிச்சாங்க. மூன்றாவது இன்னொரு பெண்ணை இன்னொரு இனத்திலிருந்து திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் லியாவுடைய அடிமையும் ரைஹாலுடைய அடிமையும் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய விருப்பம் தன்னுடைய குடும்பத்துக்குள்ள திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிறது இருந்திருக்குது. ஆனால் அவர்கள் மற்ற இனத்தாரை இழிவாக பார்த்ததில்லை. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரனான யெசுவை பத்தி பார்த்தோம்னா, அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்துட்டு இது போன்று எனக்கு ஒரு பெரிய குடும்பம் உருவாக வேண்டும் என்று தன்னுடைய 40 வயதுல திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவர்களுக்கு மொத்தம் 3 மனைவிகள் உண்டு. அந்த 3 மனைவிகளுமே குடும்பத்தில் உள்ளவங்க கிடையாது, வேற இனத்துல இருக்கக்கூடிய பெண்கள் தான். அதில் முதல் மனைவி யாருன்னு சொன்னா, ஹாமுடைய வம்சத்துல கனானுடைய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண். அந்த பெண்ணுடைய பெயர் ஆதாள் என்று அழைப்பாங்க. அந்த பெண்ணுக்கு பஸ்மாத் என்ற இன்னொரு பெயரும் இருக்கிறது. இந்த பெண்மணி முஷ்ரிக்கான குடும்பத்திலிருந்து வந்தாலும் இந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு யெசுவுடன் முஸ்லீமா தான் வாழ்றாங்க. இவர்கள் 2 பேருக்குமே எலிஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் பிறகுறாங்க. அடுத்து யெசுவுடைய 2வது மனைவியுடைய பேர் ஜூதித் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் அஹோலி பாமால் என்று அழைப்பாங்க.
இந்த பெண்மணியும் ஹாமுடைய வம்சமான கனானுடைய குடும்பத்திலிருந்து தான் வந்தாங்க. இவர்களுக்கு மொத்தம் 3 குழந்தைகள் பிறக்கிறாங்க, எயூஷ், யாலாம், கோராக். யெஷூவுடைய 3வது மனைவியுடைய பெயர் மஹாலாத் என்று கூறுவாங்க. அவர்களுக்கு பஸ்மாத் என்ற இன்னொரு பெயரும் இருக்கிறது. இந்த பெண்மணி வேற யாருமே கிடையாது, நம்ம இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகளை தான் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. இதுல இருந்தே தெரியுது யெஷூ அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்துடனும் ரொம்ப ஒற்றுமையா இருந்திருக்கிறாங்க. இப்ப இவர்கள் 2 பேருக்குமே ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையுடைய பேர் ரெகுவேல் என்று கூறுவார்கள். குடும்பத்திலிருந்து திருமணம் முடிக்காத காரணத்தினால் பனி இஸ்ராயேல் சமுதாயமாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த யெஷூவை இழிவா தான் பார்ப்பாங்க. இப்போது இருக்கக்கூடிய யூதர்கள் கூட யெஷூ வேற ஜாதியிலேருந்து திருமணம் முடிச்சாங்க, இது ரொம்ப தவறான செயல் மாதிரி பேசுவாங்க. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒருத்தங்க எந்த குடும்பத்திலிருந்து வந்தாங்க, எந்த ஜாதியிலிருந்து வந்தாங்கங்கிறத பார்க்கக்கூடாது. அவர்களுடைய உள்ளத்தை, அதாவது அவர்கள் அல்லாஹு தாலாவை ஈமான் கொண்டிருக்கிறாங்களா அப்படிங்கிறதான் பார்க்கணும். இப்போ யெஷூ அவங்க ஜோர்டானில் இருக்கக்கூடிய மவுண்ட் செயிர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு மலைப்பகுதி. அது இஸ்ரேலுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. அந்த மலைப்பகுதியில் தன்னுடைய குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவர்களுடைய சந்ததியினர்களை தான் ஏதோமியர்கள் என்று கூறுவாங்க. இந்த சமுதாயம் பனி இஸ்ரவேலர்களோடு பின்னி பிணைஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் இந்த பனி இஸ்ரவேலர்கள் இந்த ஏதோமியர்களை இழிவாக தான் பார்த்து வந்தாங்க. அதாவது ஒரே குடும்பமாக இருந்தாலும் பெண் கொடுப்பதையும் பெண் எடுப்பதையும் விரும்பவில்லை. இப்போ இந்த யெஷூ அவங்க 2வது மனைவியை திருமணம் முடிச்சிருப்பாங்க. அந்த 2வது மனைவி எந்த குடும்பத்திலிருந்து வந்தவங்கன்னு பார்த்தா ஹாமுடைய வம்சத்திலிருந்து கேனனைட்ஸ் அப்படிங்கிற டைனசிட்டியிலிருந்து வந்தவங்க. இவர்களை ஹெவைட்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க, அதாவது ஏவியர்கள் என்று அழைப்பார்கள். இவர்கள் பனி இஸ்ராயேல் சமுதாயம் கனான் தேசத்திற்கு வருவதற்கு முன்னாடியே, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவதற்கு முன்னாடியே அந்த இடத்துல பூர்வீகமாக வாழ்ந்து வந்தாங்க. அந்த மக்களுடைய கலாச்சாரம் என்னவாக இருந்தது என்று பார்த்தால், அந்த மக்கள் அல்லாஹு தாலாவிற்கு இணை வைக்கும் விதமாக பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலையை வணங்கி வந்தாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஒரு காளை கன்று போன்று இருக்கும். இப்போது அந்த ஊரையும் அந்த சமுதாயத்தையும் ஏமோர் என்ற ஒருவன் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். இவங்க எந்த பகுதியில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் என்று பார்த்தால் சாலேம், அதாவது எருசலேம் அப்படிங்கிற பகுதியில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் இந்த சாலேம் அப்படிங்கிற ஊருடைய எல்லையில் ஒரு வேலை விஷயமா கேம்ப் போட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த பகுதி கரெக்டாக எங்கே இருக்குன்னு சொன்னால், இப்போ பலஸ்தீனில், அதாவது நாப்லஸ் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது. அந்த ஊரில் 2 மலைகள் கூட உண்டு, அதாவது மவுண்ட் ஜெரிசிம், இன்னொன்று மவுண்ட் எபல். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் எந்த விஷயமா அங்கே கேம்ப் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால், மேபி அந்த ஊருக்கு பக்கத்தில் தான் ஈலியா மஸ்ஜித் இருக்கு. மேபி ஏதாவது ஒரு மசாயில் விஷயங்கள், ஏதாவது ஒரு சடங்கு விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு கூட வந்திருக்கலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மொத்தம் 10 ஆம்பளை பசங்க அப்போ இருந்தாங்க. பெண் பிள்ளைன்னு எடுத்துக்கிட்டா ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், அந்த பெண் குழந்தையுடைய பேர் தீனா. நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க, அதாவது 10 ஆண் குழந்தைகள், ஒரே ஒரு பெண் குழந்தை. அப்படி பார்த்தா 10 ஆம்பளை பசங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி. 10 ஆம்பளை பசங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சிங்கிறதுனால எவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். அந்த பெண் குழந்தை தீனா அப்படிங்கிறவங்க பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. சிறந்த குடும்பத்திலிருந்து வந்ததுனால சிறந்த மார்க்க அறிவும் அவங்களுக்கு உண்டு. நீங்களே புரிஞ்சுக்கோங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு எவ்வளவு மார்க்க அறிவுடனும் எவ்வளவு அன்புடனும் வளர்த்துருப்பாங்க அப்படிங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் இந்த சலாம் அப்படிங்கிற பகுதியுடைய எல்லையில் கேம்பை போட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது பக்கத்தில் தான் ஏவியர்கள் சமுதாயம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஏவியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள் இந்த தீனாவுக்கு நண்பர்களாக கிடைக்கிறாங்க, அதாவது தோழிகள். இந்த தீனாவும் அந்த தோழிகளோட ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பிக்கிறாங்க. தீனா கூட ஆரம்பத்திலிருந்து ஃபுல்லாக ஆம்பளை பசங்க கூட தான் வளர்ந்துருக்காங்க. அதாவது 10 அண்ணன்கள் உண்டு. தீனாவுக்குன்னு ஒரு பெண் சகோதரிகள் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த சமுதாயத்திலிருந்து ஒரு சில பெண்கள் நண்பர்களாக கிடைக்காங்க அப்படிங்கும்போது அந்த பெண்களோடு எவ்வளோ நெருக்கமாக பழகியிருப்பாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே நம்முடைய சகோதரிகளையோ நம்முடைய பெண் பிள்ளைகளையோ ரொம்ப ஒழுக்கமாக வளர்த்துருப்போம். மார்க்க விஷயத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துருப்போம். சரி எது தவறு எது என்று சொல்லி கொடுத்துருப்போம். இவை அனைத்தையுமே சொல்லி கொடுத்து வளர்த்த நம்ம ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சுருப்போம். அதாவது இப்போ உள்ள ஜெனரேஷனில் இந்த மொபைல் ஃபோனு, அதே போன்று இந்த கோ எஜுகேஷன் சிஸ்டத்தில் படிக்க வைக்கிறது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நான் என்னுடைய பெண்ணை, என்னுடைய தங்கச்சியை ரொம்ப ஒழுக்கமாக வளர்த்தேன். ஆனால் அந்த பெண்ணோ வயது வந்த உடனே ஒரு காஃபிருடையோ இல்லாட்டி ஒரு நான் முஸ்லீமோட தன்னுடைய பெற்றோர்களுடைய எதிர்ப்பை மீறியும் திருமணம் முடிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கான முக்கியமான காரணம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் சிஸ்டம், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்வதாக இருந்தால், நம்ம சின்ன வயசுலேருந்தே ஓத சொல்லி கொடுத்து, மார்க்கம்னா என்னன்னு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து, பிறகு வயது வந்த உடனே ஒரு காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ போய் சேர்த்துருப்போம். அந்த ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ சேர்த்த உடனே அந்த பெண் பிள்ளைகள் முஸ்லீம் பெண்கள்கிட்ட மட்டுமே பேசுறது இல்லை, முஸ்லீம் அல்லாத பெண்கள்கிட்ட பேசுகிறாங்க.
ஏன் முஸ்லீமாக இருந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றாத பெண்கள்கிட்டையும் பழக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. நாம 10 வருஷம் மார்க்கத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் வெறும் 10 நாளில் அந்த தோழிகளோடு பழகும் போது மாறிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒழுக்கமான குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் ஒரு காலேஜில் படிக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு தோழியாக ஒரு ஒழுக்கத்தை பின்பற்றாத ஒரு பெண் கிடைக்கிறாங்க. இப்போ பக்கத்து பெஞ்சிலேயோ இல்லை பக்கத்து கிளாஸ்லேயோ இருக்கிற ஒரு பையன் அந்த பெண்ணை சைட் அடிக்கிறான். ஏன் அநாகரிகமான முறையில் அந்த பெண்ணிட்ட ப்ரப்போஸும் பண்ணுறான்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த பெண் உடனே போய் தன்னுடைய தாய் தகப்பன்ட்ட இந்த விஷயத்த சொல்லாது. ஏன் சொல்லாதுன்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு தெரிஞ்சால் நிச்சயமாக ஒரு பெரிய பஞ்சாயத்தாக்கி விட்டுருவாங்க. இப்போ அந்த பெண் முதல்ல தன்னுடைய தோழிகள்கிட்ட தான் சொல்லும். இப்போ நல்ல தோழிகளாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, நீ படிக்கிற வேலையை பாரு, அதெல்லாம் கண்டுக்கிடாத, நீ உன் வேலையை பாரு, இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தீய தோழிகளாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, இப்போ உள்ள காலங்களில் இதான் சகஜம், நீ அக்செப்ட் பண்ணிடு, பதிலுக்கு அக்ரி பண்ணிடு, அப்போதான் உன் லைஃப் ஜாலியாக இருக்குன்னு தவறான விஷயத்தை தான் போதிப்பாங்க. சுற்றி இருக்கக்கூடிய சினிமாக்களாக இருக்கலாம், எல்லாமே இந்த தவறான விஷயத்தை தான் இன்ஸ்டிகேட் பண்ணி விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் படைப்பிலேயே அல்லாஹு தாலா பெண்களை தான் கொஞ்சம் பலகீனமாக படைச்சிருக்கிறான். அதாவது உடல் ரீதியாகவும் சரி, மனது ரீதியாகவும் சரி. இதை நான் பெண்களை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு சொல்லலை, ரசூல்லா சொன்னது. இப்போ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறதுனால தன்னுடைய பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த நேரத்தை விட தன்னுடைய தோழிகளோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறதுனால தன்னுடைய பேரண்ட்ஸோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட தன்னுடைய தோழிகள் கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த பெண் இதெல்லாமே தவறு, இப்படி பண்ணனா என்னுடைய பெற்றோர்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த தோழிகள் என்ன கிரிஞ்சி மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ என்ன 80s காலகட்டத்தில் இருக்கிறியா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் காலேஜில் அவர்களுக்கு நண்பர்களே கிடைக்காம இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பெண்கள் கெட்டு போகிறதுக்கு காரணம் அவர்களுடைய தோழிகள் தான். ஸோ பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ஒழுக்கமாக வளர்த்தா மட்டும் பத்தாது, ஒரு ஒழுக்கமாக இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டன்ஸ், அதாவது ஒழுக்கமாக இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம், இந்த என்வாயன்மெண்ட்டை நம்ம கொடுக்கணும். இன்னொரு விஷயம், நான் சினாரியோ அடிப்படையில் தான் சொல்கிறேன். இந்த கேடுகெட்ட சுற்றுச்சூழலை கடந்து வந்த ஒழுக்கமான பெண்களும் இருக்கிறாங்க. ஓகே, லெட் மீ கண்டினியூ. இப்போ இந்த தீனா அப்படிங்கிற பெண்ணுக்கு ஏபியர்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள் தோழிகளாக கிடைக்கிறாங்க. அந்த பெண்கள் தீனாட்ட என்னுடைய ஊருக்கு வந்திருக்கிறேன், என்னுடைய ஊரில் சுற்றி பார்ப்பதற்கு நிறைய இடங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி மூளை செலவை செய்கிறாங்க. இந்த பெண் தீனாவும் தன்னுடைய தாய் தகப்பன் சொன்னபடி கேட்டு அந்த ஊருக்கு போகாமல் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணுடைய தோழிகள் கண்டினியூவாக அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஊருக்கு போகணுன்னு அவங்களுக்கு ஆசை வந்துட்டு, இப்போ இந்த தீனா அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய சகோதரர்கள்ட்டையும் சொல்லாமல் தன்னுடைய தாய் தகப்பன்ட்டையும் சொல்லாமல் அவங்க சாட்டு கிளம்பி போயிடுறாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய தன்னுடைய தோழிகளை சந்திப்பதற்கு தான் போகிறாங்க. ஆனால் அந்த ஊருக்கு போனதில் கூடாத நட்பு கேடாய் போய் முடியும் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒரு சம்பவம் நடக்குது. இப்போது அந்த ஊரை ஏமோர் என்கின்றவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான்ங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த ஏமோருக்கு சீகேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் உண்டு. சிம்பிளாக சொல்வதாக இருந்தால் அந்த நாட்டுடைய இளவரசன். இந்த ஏவிய வம்சத்தை சார்ந்த சீகோம் அப்படிங்கிறவன் இந்த பனி இஸ்ராயல் சமுதாயத்தை சார்ந்த தீனா அப்படிங்கிறவங்கள பார்க்குறாங்க. இந்த தீனாவை பார்த்த உடனே சீகேமுக்கு அதிகமாக ஆசை வந்துட்டு இப்போ இந்த சீகேம் அப்படிங்கிறவங்க இந்த தீனாவை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தீனாவும் சீகேமை காதலிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தீனாவும் சீகேமும் தனியாக இருந்தபோது தீனா தன்னுடைய கற்பையும் சீகேம்கிட்ட இழந்துடுறாங்க. இன்னொரு ஒரு சில கருத்துக்களும் உள்ளது. இந்த சீகேம் வலுக்கட்டாயமாக தீனாவை கூட்டிகிட்டு போய் தான் கற்பழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு கருத்து. இப்போ இதனை அறிந்து கொண்ட சீகேமுடைய தந்தையான ஏமோர் தீனாவுடைய தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இது சம்பந்தமாக பேச போகிறாங்க. ஏமோரும் அவங்களுடைய குடும்பமும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து, உங்களுடைய பெண் எங்கள் ஊருக்கு தற்சலாக வந்திருந்தாங்க, வரும்போது என்னுடைய மகன் அவங்கள பார்த்துட்டான், 2 பேருக்கும் காதல் உண்டாகி 2 பேர் ஒன்றா இருந்துட்டாங்க, அதனால உங்களுடைய மகளை எங்களுடைய மகனுக்கு திருமணம் முடிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னு சொன்னா இந்த ஏமோருடைய வம்சமான இந்த ஏவியர்கள் ஒரு இணை வைப்பவர்கள். அந்த சமுதாயத்தில் இருந்த அனைவருமே காளை கன்றான பாலை தான் வணங்கிட்டு இருந்தாங்க. எனவே ஒரு இணை வைக்கும் சமுதாயத்திற்கு எப்படி தன்னுடைய மகளை திருமணம் முடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதே கட்டத்தில் தன்னுடைய மகளும் அவன்கிட்ட போய் கற்பை இழந்துட்டு வந்து நிற்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு என்ன சொல்லன்னே தெரியல. இப்போ அவர்கள் எதுவுமே பேசாமல் இருந்தாங்க. தன்னுடைய மகன்கள் எல்லாருமே வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தீனா அவங்களுடைய மூத்த அண்ணனான சிமியோனும் லேவியும் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே இந்த விஷயத்தை கேள்விப்படுறாங்க, கடுமையான கோவத்தில் இருக்கிறாங்க. இப்போ சிமியோனும் லேவியும் ஏமோர்ட்ட சொல்கிறாங்க, என்னுடைய தங்கச்சியை உங்களுடைய மகனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் உங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே விருத்த சேனம் செய்யாதவர்கள். எங்களுடைய தங்கச்சியை உங்கள் மகனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும்னா உங்களுடைய மகன் மட்டும் விருத்த சேனம் செய்யக்கூடாது, உங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களுமே விருத்த சேனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஏமோர் தான் ஏவிய வம்சத்துடைய மன்னராக இருக்கிறாங்க.
அவர்கள் ஒரு கட்டளை இட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த ஏவியர் சமுதாயம் எல்லாருமே அதை பின்பற்றுவாங்க. இப்போ சிமியோனும் லேவியும் சொல்றாங்க, என்னுடைய தங்கச்சியை உங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குற மாதிரி நானும் உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு சில பெண்களை திருமணம் முடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒப்பந்தத்தை ஏமோரும் அவர்களுடைய சமுதாயம் ஏற்றுக்கொண்டாங்க. இப்ப ஏவிய வம்சத்தை சார்ந்த எல்லா ஆண்களுமே விருத்த சேனம் செய்யறாங்க. பொதுவாகவே விருத்த சேனம் செய்ய வேண்டும் என்றால் சிறு வயதிலேயே பண்ணிடணும். வயதான பிறகு விருத்த சேனம் செய்தால் அது ஒரு அலர்ஜி மாதிரி வந்துடும். எனவே இந்த ஏவியர்கள் வயதான பிறகு விருத்த சேனம் செய்ததால் அவர்களுக்கு 3வது நாள்ல ஒரு அலர்ஜி மாதிரி வந்துருச்சு. அப்ப அந்த மக்கள் வீட்டில் தான் ரெஸ்ட் எடுத்து ஆகணும், வெளியில எங்கேயுமே போக முடியாது. இப்போ இந்த சிச்சுவேஷனை தனக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்று சிமியோன் லேவி அவங்க 2 பேருமே அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்கள் ஒருத்தங்க விடாம எல்லாத்தையுமே வெட்டி வீழ்த்திடுறாங்க. தன்னுடைய தங்கச்சியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களை ஒருத்தங்க விடாம எல்லாத்தையுமே கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முடிவு எடுத்தாங்க. இப்ப இந்த ஏவிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்கள் விடாம எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுறாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சில பொருளாதாரத்தையும் கொள்ளையடிச்சிடுறாங்க. பலஸ்தீன்ல முதல்ல ரத்தம் ஓட்டப்பட்ட சம்பவம் இதுதான். இந்த சம்பவம் நடந்ததற்கு காரணம் ஒரு பெண். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த இனப்படுகொலைக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை. இது முழுக்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகன்களான சிமியோனும் லேவியும் எடுத்த முடிவு தான். ஏவிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களையுமே கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு திட்டத்தை போட்டாங்க. இதன் மூலமாக நம்மளுக்கு தெளிவா புரியுது, ஒரு பெண் தன்னந்தனியாக சுயமாக ஒரு தவறான முடிவு எடுத்ததால் அது எந்த லெவலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபித்னால போய் முடிஞ்சது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. பெண்களால் இந்த உலகத்துல பல சண்டைகள் பல குழப்பங்கள் நடந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெலன் அப்படிங்கிற பெண்ணுக்காக ஸ்பெட்ரால ட்ராய் அப்படிங்கிற ஒரு ஊரே அழிந்த செய்தியாக இருக்கலாம். கிளியோபட்ரா என்ற பெண்ணுக்காக ரோமர்களுக்குள்ள நடந்த சண்டையாக இருக்கலாம். ஆதலால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் விஷயத்தில் நீங்க எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பெற்றோர்களுக்கு தன்னுடைய பெண் குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும் என்ற கடமை இருக்கிறதோ அதே போன்று சிறு வயதிலிருந்தே ஆண்களுக்கு பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம சமுதாயத்துல நிறைய பெற்றோர்கள் பெண்கள் மீது தான் அதிகமாக கவனம் செலுத்துறாங்க, ஆண் குழந்தைகள் மீது அல்ல. பெண்களுக்கு எப்படி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதே போன்ற ஆண்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நிறைய பெற்றோர்கள் மறந்து விடுகிறார்கள். அல்லாஹு தஆலா ஆண்களை எதற்கு இவ்வளவு வலிமையாக படைத்திருக்கிறான் என்று பார்த்தால் அவர்கள் பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. தன்னுடைய அம்மாவை, தன்னுடைய தங்கச்சியை, தன்னுடைய மகளை, தன்னுடைய சகோதரிகளை எல்லாரையுமே. ஆனால் இந்த சமுதாயத்து ஆண்கள் தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய கடமையை மறந்து பெண்களை கொடுமைப்படுத்துவதற்கும் ஏமாற்றுவதற்கும் தான் தன்னுடைய பலத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆகவே பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி பெண் குழந்தைகள் மீது அதிகமாக கவனம் செலுத்துகிறீர்களோ அதே போன்று ஆண் குழந்தைகளுக்கு எப்படி ஒரு பெண்ணை மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள். ஒரு வாலிபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. அது என்னன்னு சொன்னா, யா ரசூலுல்லாஹ் ஆதினில் இதுனா பிஸ்ஸினா, யா ரசூலுல்லாஹ் ஜினா செய்வதற்கு, அதாவது விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்குறாங்க. உடனே நபி தோழர்கள் அனைவருமே கோவப்பட்டுட்டு அவங்கள தடுக்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக அந்த இளைஞருடைய பக்கத்தில் சொல்றாங்க, ஹல் தத்தமன்னா தாலிக லி உம்மிக, உன்னுடைய தாயோடு இதை செய்வதை நீ விரும்புவாயா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த இளைஞர்கள் சொல்றாங்க, மாட்டேன் யா ரசூலுல்லாஹ். மறுபடி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹல் தர்கப லி தாலிக லி தபீபிக, உன்னுடைய மகளோடு செய்வதை நீ விரும்புவாயா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த இளைஞர்கள் சொல்றாங்க, இல்லை யா ரசூலுல்லாஹ். அதே போன்று உன்னுடைய சகோதரிகள், உங்களுடைய மாமி அவங்கள பற்றிலாம் கேட்குறாங்க. அதற்கு அவங்க இல்லை தான் சொல்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாங்க, உன்னுடைய தாய்க்கு, உன்னுடைய மகளுக்கு, உன்னுடைய சகோதரிக்கு எப்படி இதை நீ நாட மாட்டாயோ அதே போன்ற அந்த பெண்ணுக்கும் சகோதரன், மகன்கள், தந்தை இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த இளைஞருக்கு தெளிவாக புரிந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளைஞருக்கு துவா கேட்குறாங்க.